சுகாதாரத்துறையில் என்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்று நமது அரசு சாதித்திருக்கும் சாதனைகளை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். மக்கள் நல்வாழ்வு என்ற தலைப்பில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் 2.4 கோடி பயனாளிகள் நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. 2024இல் ஐநா விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. இந்தியாவிலேயே முதன்முறையாக கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி 14 வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் படிப்படியாக வழங்க திட்டம் 2025-26இல் ரூபாய் 36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 4 ஆண்டுகளில் 11 புதிய மருத்துவ கல்லூரிகள் சிறப்பு நடத்தப்பட்டுள்ளது. கிண்டியில் 1000 படுக்கை வசதிகளுடன் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. சாலை விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைத்திட இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் 3.4 லட்சம் பயனாளிகள் இதனால் பயன்பெற்றிருக்கிறார்கள். உலகத்தரம் வாய்ந்த புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சிக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை மாநிலத்தின் நோடல் புற்றுநோய் மையமாக அறிவிப்பு செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் மனநலன் காக்க மன திட்டத்தில் மனநல நல்லாதரவு மன்றங்கள் உளவியல் ஆலோசனை பெற மனம் தொலைபேசி எண் 14416 என்று எண் வழங்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டம் மூலம் ரூபாய் 3 லட்சம் மானியத்துடன் தமிழ்நாடு முழுவதும் 1000 மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளது.